முதல்ல பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்னால் ரொம்ப க்ளீன் ஷேவ் ஆகும், ரொம்ப இதாக இருக்கும். இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ யாருமே இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் வச்சு விஜய் சார் அவங்க ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் எல்லாமே அவங்களோட லுக்குக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சுக்கிறாங்க. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பல பிரியாணி நிறைய யூடியூப்ல போட்டு 1 மணிக்கு கிடைக்குது, 2 மணிக்கு கிடைக்குது பிரியாணி கடை. அதெல்லாம் போய் சாப்பிடும்போது என்ன ஆகுனா அவங்களோட ஹார்மோன் டோட்டலாகவே வேற மாதிரி. நம்ம வந்து எப்படின்னா கொஞ்சம் மஸ்குலரா கொஞ்சம் நல்லா பார்த்தா அவங்களுக்கு பார்த்தாவே இவங்க பவுன்சர் அப்படின்ட்டு நிறைய காலையிலேருந்து நைட் வரைக்கும் டயட்டு தான். ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து சரக்கு அடிக்கிறதோ இப்போ வந்து சிகரெட் பண்ணுறது இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம உடம்பை ரெடி பண்ண முடியும். ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு 3 மாசம் எல்லாம் 1 மாசம் வைக்கிறேன். 1 மாசத்துல எதுவுமே மாற போறது. இந்த விஷயம் மட்டுமே இன்னுமே மாறணும், பவுன்சரை பத்தி மக்கள் கொஞ்சம் புரிதல் ஏற்படணும் அப்படின்னா எந்த விஷயத்துல நீங்க சொல்லுவீங்க? பவுன்சரை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற என்ன முதல்ல நான் எங்களை வந்து ஒரு வில்லனா பாக்குறது வந்து ஓகே அக்செப்டட். தென் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கீழே பாக்குறாங்க, வில்லனா பாக்குறாங்க. இன்னொன்னு என்னடான்னா பவுன்சர் தானே அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியில பாக்குறாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் ஹையர் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குற விதமே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது மாறும். எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ரெகக்னேஷன் வேணும். ஏன்னா நாங்க இதை நம்பி ஒரு பெரிய ஒரு குடும்பங்கள் இதுக்கு முன்னாடி இதாகிட்டு இருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரமும் இதுலதான் இருக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் எங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் அது இருந்தாலே போதும். ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும் போது பவுன்சர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன விஷயத்துல நீங்க தயார்படுத்திக்கிறீங்க? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் நமக்கு நல்லா ஃபுட் என்னன்னா பவுன்சர்னா எல்லாம் குண்டா இருக்கிறது, சும்மா வந்து ஒரு இதா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து எப்படின்னா கொஞ்சம் மஸ்குலரா கொஞ்சம் நல்லா பார்த்தா அவங்களுக்கு பார்த்தாவே இவங்க பவுன்சர் அப்படின்னு தெரியும். இதுக்கு நிறைய காலையில இருந்து நைட் வரைக்கும் டயட்டு தான். ராங்கான நமக்கு வந்து சரக்கு அடிக்கிறதோ இப்போ வந்து சிகரெட் பண்றது இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம உடம்பை ரெடி பண்ண முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்களுக்கு முதல்ல டயட், இந்த மாதிரி நல்லா டயட் பண்ணுங்க. ஃப்ரீ நம்ம ஜிம் வச்சிருக்கோம், பவுன்சர்ஸ் நம்ம பசங்களுக்குலாம் ஃப்ரீயா பண்றதுக்கு எல்லாமே பண்ணி தருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ப்ராப்பரா இப்போ ஒரு ஈவெண்ட்ல போனீங்கன்னா அங்க என்னாச்சும் மீல் தான் உங்களுக்கு சாப்பிட முடியாது, அவங்களால இல்ல ஹெவி ஃபுட்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல. இல்ல ஹெவி ஃபுட் அப்படின்றது வந்து நாங்க இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு மேரேஜுக்கு போறோம். இப்போ டயட் ஒரு காம்படிஷன் பண்ற பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா அது பண்றதுக்கு. இப்ப நார்மலா நம்ம டயட் எதுவும் மெயின்டைன் பண்றது இல்ல, சும்மா ஒரு கார்போஹைட்ரேட்னா அதுலயே பார்த்து தேர்ந்தெடுத்து ஃபுட் எடுத்துக்குவாங்க பசங்க. அதுதான் சாப்பிடணும்னு கிடையாது. அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எது அதுல இருந்து கார்போஹைட்ரேட், எது புரோட்டீன், எது விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஸ்டார் பவுன்சர் டீம் அப்படின்னு சொல்லும் போது ஈவெண்ட்லாம் தாண்டி மூவிஸும் பண்ணிருக்கீங்க. ருத்ரன் படத்துல நீங்க பண்ணியிருந்தீங்க. அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா? அந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மெயினாக நம்ம கிளைண்ட், நான் ஜிம் ட்ரெயினர் தான் முன்னாடி. என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் மூலியமா டேரக்டர் கதிரேசன் சார் அவங்க க்ளோஸு, நம்மளை அவங்க ரெஃபர் பண்ணாங்க. நம்மளுக்கு அந்த படத்துல நடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்கு, நம்ம டீம் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதனால ஈஸியான ஒரு படத்துல ஒரு 15 பேர் நாங்க லாவரான்ஸ் கூட பின்னாடி வர மாதிரியும். ஆமா, சரத்குமார் சாரோட அந்த ஜீப்ல இந்த இன்டர்வல் சீன்ல நாங்க வேலை வரோம். ஃபெமிலியர்னு சொல்லும் போது எந்த ஈவெண்ட் போனாலுமே பவுன்சருக்கு தனி ஒரு கிரஷ் மெட்டீரியல்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ப்ரொபோசல்ஸ், கிரஷ் அந்த மாதிரிலாம் வார்த்தை வந்திருக்கா ஈவெண்ட்? அப்போ அண்ணன் மூஞ்சிலே தெரியுது வந்திருக்கா இல்லையா? சொல்லுங்கண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ். வந்திருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை நம்ம வந்து அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கலாம், பண்ண அப்படியே கொண்டு போயிடுறேன். அண்ணனுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. நமக்கு நிறைய வந்திருக்கு, ஆனா நம்ம அது இல்ல ஒர்க்குக்கான வந்திருக்கோம், ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். சூப்பர்ண்ணா. இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுல மிஸ் பண்ணிட்டு வேடான்ற மாதிரி இருக்கா இல்ல? ஆல்ரெடி ஓகே ஓகே. அதனால அப்போ அந்த இதுக்கெல்லாம் பண்றது இல்ல, நம்ம போய் நீங்க 4 பேர் பாக்குறோம் அப்படிலாம் இல்ல, நான் ஒர்க்கா பண்றேன் 4 பேர் பார்த்தா என்ன வந்திருக்கோம் நம்ம. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்காக கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். வந்திருக்காங்க கரெக்டா பண்ணிக்காங்க. நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணோம்னா வேலை எடுத்திருப்பாரு. இப்ப அவங்க இப்ப நாங்க ஏன்னா யாரோ ஒரு ஆள் தான் எடுக்கிறது ஒர்க். அப்ப நம்ம வேலையா சேர்ந்து பண்ணும்போதுதான், டீம் ஒர்க்கா பண்ணும்போதுதான் நம்ம ஒரு நல்ல ஒரு ரீச் ஆக முடியும். தனியா பண்ணி இல்ல வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணா அந்த அளவுக்கு ரீச் ஆகும். ஓகே. பாடி எப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாம் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு ஹேர் கட், பியர்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நார்மல் தானா? ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸ்னா ரொம்ப கிளீன் ஷேவ் ஆகும், ரொம்ப இதா இருக்கும்.
இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ யாருமே இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன் சேவ் வச்சு விஜய் சார் safari ஆகட்டும் அவங்க போட்டுட்டு. ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியர்டு எல்லாமே அவங்களோட லுக்குக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சுக்கிறாங்க. நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால அவங்களோட ஸ்டைலுக்கு என்ன சூட் ஆகுதோ அப்படி வந்து பண்ணிக்கிறோம். அதனாலவே நம்ம ட்ரெண்டிங்காவே இந்த மாதிரி பண்ணிருக்கோம். எப்படி இருக்காங்களோ அது அவங்களோட நேச்சுரல் எப்படியோ அதை அப்படியே நாங்க கொண்டு போயிடும். ஓகே. அப்போ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க இது இந்த தாடி ஹேர் கட்லாம் வச்சுட்டு இதெல்லாம் கூப்பிடுறாங்களா இல்ல எப்படி? இல்ல இது பிஎட் காம்படிஷன் பண்ணி 2017ல பண்ணியிருக்கேன் நிறைய காம்படிஷன். பியர்ட் வளர்க்கறது ஒரு பிஎட் காம்படிஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாடி பில்டிங் காம்படிஷன் நிறைய பண்ணியிருக்கோம். மிஸ்டர் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், மிஸ்டர் சவுத் இந்தியா, இந்த மாதிரி நிறைய டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்கோம். நம்ம கூட இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க தான். மிஸ்டர் இந்தியா லெவல்ல வெயிட் லிஃப்டிங் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துல இருக்காங்க. இது எல்லாமே ஒரு டீமா சேர்ந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க். சூப்பர். அதனால அதை அப்படியே நாங்க மூவ் பண்ணிட்டோம். ஜிம் ஃபிட்னஸை தாண்டி பியர்டே வளராம முளைக்காமலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம்? முதல்ல ஒரு விஷயம் என்ன, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஓகே. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க தாடி முதல்ல வளர்றதுக்கு. ஃபுட் தான் மெயின் மேட்டர். நம்மளோட மெயின் முக்கியமான விஷயமே 3 வேளை கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். ஃபுட்டு டயட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அது பண்ணாவே மேக்சிமம் எல்லாத்துக்குமே எல்லாமே வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலையில சாப்பிட்டு இந்த காலையில சாப்பிடாம இந்த டைரக்டா மதியானம் சாப்பிடுறது, நிறைய இந்த ஜங்க்ஸ் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணாவே கிளீனா வச்சுக்கணும். நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தாண்டி பியர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்திருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடுனாலதான் அந்த மாதிரி ஆகுதுங்க. இப்ப ப்ராப்பரா ஹெல்த்தியா யாரும் சாப்பிடறது இல்ல. எல்லாமே ஜங்க் ஃபுட்டு, மோசமான ஃபுட்டு தான் சாப்பிடுறாங்க. என்ன ஸ்பீடா சமைக்கிறாங்களோ, என்ன ஃபாஸ்ட் ஃபுட் சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்டு பேக்கிங் ஐட்டம் ஃபுல்லா அந்த மாதிரி போயிருந்ததுனால பசங்களுக்கு யாரும் எல்லாமே அதனாலதான் ப்ராப்ளம் ஆகுதுங்க. ஒண்ணு ஜெனட்டிக்கா இருக்கும். ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஜெனட்டிக், அவங்களோட தாத்தா இல்ல அவங்களோட அப்பா அந்த மாதிரி ஜெனட்டிக் விஷயமா க்ரோத் ஆகாதவங்க இருப்பாங்க. நல்லா இருந்து நான் கெடுத்துக்கிறவங்க அவங்களே கெடுத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடாம இருக்குது, கண்ட டைம்ல டைம் ஒரு 12 மணி 1 மணிக்கு எழுந்திரிச்சு போய் கடையில இப்பெல்லாம் பிரியாணி நிறைய யூடியூப்ல போட்டு 1 மணிக்கு கிடைக்குது, 2 மணிக்கு கிடைக்குது பிரியாணி கடை. அதெல்லாம் போய் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஹார்மோன் டோட்டலாவே வேற மாதிரி. ஆமா. ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் பேசிக்கா ஒருத்தர் என்னதான் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இந்த ஃபிட்னஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? டெய்லி ரொட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, வேலைக்கு போறீங்க, வரீங்க, படுத்துறீங்க. அப்படிங்கும்போது நீங்க நார்மலா உடம்புக்கு தேவையானதை நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸுக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கறத தேவைப்படும். ஒரு மனுஷன் வந்து 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்றான் அப்படின்னா அவனுடைய அந்த இன்னர் ஆர்கன்ஸ்க்கு வந்து நம்ம அதுக்கு எது மூலியமா நம்ம ஃபிட்னஸ் மூலியமா. நான் என்ன சொல்றேன்னா பவுன்சர்ஸ் மட்டும் இல்ல, நான் எல்லாருமே பண்ணணும்னு தான் சொல்ல. அது ஒரு ஹாபிட்டா கொண்டு வரணும். நம்ம எந்திரிச்சு டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்ணா அவங்களோட எவ்வளவோ ரொட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபிட் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முதல்ல இந்த டைமிங்க்கு ஒரு 7 மணி டு 8 மணிக்கு நம்ம ஜிம்முக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுனாவே அவங்க பாதி விஷயத்துல ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். உள்ள வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் எடுத்தது பழக வேணாம், போக போக பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் அப், அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், அப்புறம் லைட்டா ஒரு 5 2.5 அப்படியே மூவ் ஆன் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் போது நல்ல ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க ட்ரெயினரா இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. ஒரு 1 மந்த் வருவாங்க, செகண்ட் மந்த் ஆளக்காம இருப்பாங்க, திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ஒர்க் போட்டு மோட்டிவேஷன்லாம் வந்தா கூட ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க. இதுதான் ஒரே விஷயம் நான் சொன்னது. அப்படி ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட் அவங்களுக்கு இல்லை. அந்த ஹேபிட் பழகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேற பக்கம் ஃபோக்கஸ் ஆயிரும். ஒரு அந்த எப்படி சொல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஏதோ ஒரு மேரேஜுக்கு போறாங்க, போனா ஒரு 4 நாள் ரெஸ்ட் ஆயிரும். அவங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த டைமுக்கு அந்த 4 நாள் அங்க பழகணும்னா என்ன ஆயிரும்னா சேஞ்ச் ஆயிரும். அங்கே இந்த மாதிரி இது பண்ண ஃபோக்கஸ்டா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு 3 மாசம் எல்லாம் 1 மாசம் வைக்கிறாங்க. 1 மாசத்துல எதுவுமே மாற போறது இல்லை.